ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழின் ஸ்டோரி. நம்ம இன்றைக்கி ஆன்மீக பதிவில் ஒரு முக்கியமான விரதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த விரதம் இந்த வருடம் ஆடி மாதத்திலே வரதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதமாக அமையுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாதம்னாலே வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் இந்த வரக்கூடிய இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட முக்கியமான அந்த விரதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 8/8/2024 அன்றைக்கி இந்த விரதம் வருது. அது என்ன விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகச்சதுர்த்தி விரதம். நாகச்சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது அந்த நாளில் நம்ம அந்த விரதம் இருந்து அந்த வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு எப்பேற்பட்ட விமோச்சனமும் அன்றைய நாள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன் நான் விமோச்சனம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதற்கான காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களாலோ இல்லை நம்மளாலேயோ இல்லை நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தா இல்லை இரத்த சொந்தங்கள்னால அந்த நாக தேவதைகளுக்கு நம்ம தீங்கு விளைவிச்சிருந்தாலோ இல்லை அதை அடித்து கொள்றதா இருக்கட்டும், ஒரு பயத்தின் காரணமாக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போம், நாகத்திற்கு ஒரு தீங்கு விளைவிச்சிருப்போம். அந்த தீங்குனால் சாபம் நம்ம குடும்பம் வாழையடி வாழையாக அந்த சாபத்தை நம்ம வாங்கியிருப்போம். அந்த சாபத்தினால நம்மளுக்கு என்னெல்லாம் தடைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குழந்தைகளுக்கோ இல்லை பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ திருமணங்கள் நடக்காது. அதை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் ஒரு தொழில் தொடங்கியிருப்போம், அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு போயிருக்காது. வீடு கட்டியிருப்போம், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காது. எந்த ஒரு விஷயம் எடுத்திருந்தாலும் தொடங்கியிருப்போம், அதுக்கு அடுத்து எதுவுமே நடந்திருக்காது. அப்படின்னா எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே வரும். அந்த தடைகள்னால் நம்மளால் மேடு ஏறவே முடியாது. நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே நம்ம அனுபவிச்சுட்டே இருப்போம். அதாவது தீரவே தீராது. இதற்கு நம்ம போய் ஜாதகம் பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க பசங்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயிலையும் போய் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக எல்லோருமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, காளகஸ்தி போய் ராகுகேது பூஜை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ராகுகேது பூஜை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா திருமணங்கள், குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த கோவிலுக்கு போய் செய்யக்கூடிய அந்த புனிதத்தை இன்றைய நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செஞ்சோன்னா, அங்கே போய் செஞ்சுட்டு வந்தால் நம்மளுக்கு என்ன விமோச்சனம் கிடைக்குமோ அதே விமோச்சனம் அன்றைய நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் விமோச்சனம் அதே விமோச்சனம் கிடைக்கிது. நல்ல நாகதேவதைகளோட நல்ல ஒரு வரமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. ஏன்னா காளகஸ்தி போய் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுக்கும் அன்றைய தினத்தில் நம்ம பண்ணுறதுக்கும் பொருளாதார ரீதியாக நம்மளுக்கும் மிகவும் சிறப்பு. ஏன்னா நம்ம காசு செலவழித்து எல்லோருமே கஷ்டப்படுறவங்க தான், இல்லைன்னு சொல்ல. அந்த செலவழித்து போய் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அதே இது இன்றைய நாளில் வரும்போது நம்ம இங்கே வீட்டில் இருந்தே செஞ்சிடலாம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த பொருளாதார ரீதியாகவும் நம்மளுக்கு கை கொடுக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு விமோச்சனமும் கிடைக்கும்போது அன்றைய தினத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு விரதம் இருந்து பண்ணும்போது எந்த தப்புமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த விரதம் கர்ப்பிணி பெண்களோ இல்லை முதியோர்களோ அவங்களால பண்ண முடியலை அப்படின்னா நம்ம பண்ண விடக்கூடாது. ஏன்னா உபவாசம் இருந்து இது பண்ணணும் இந்த விரதத்தை. அப்படின்னும்போது கண்டிப்பாக விரதம் எடுக்க முடியுன்றவங்க கண்டிப்பாக உபவாசம் இருந்து இந்த விரதத்தை முடியுங்க. நிச்சயம் அதுக்கான பிள்ளைகளுக்காண்டி அம்மா அப்பா செய்யலாங்க. அதனால் பிள்ளைங்க தான் செய்யணும்னு கிடையாது. அவங்களும் சேர்த்து செஞ்சாங்க, அவங்க ஜாதகத்தில் தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களும் இருந்து பண்ணாங்கன்னா மிகவும் சிறப்பு. குடும்பமே அந்த இதில் 3 பேர் இருந்து செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் சிறப்பு. இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இருக்க வேணாம், அது கட்டாயம் இல்லை. தன் உடம்பு சூழ்நிலையை மீறி செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதனால் இருக்க முடியறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் இந்த நாகச்சதுர்த்தி விரதத்தை காலையில் மணி பார்த்தீங்க அப்படின்னா 7:35 இருந்து 8:55 வரைக்கும் இருக்குது டைம். அதே போல் ராகு காலத்தில் இந்த பூஜையும் செய்யலாம். அதாவது 1:30 to 3 மணி வரைக்கும் இருக்குது. ஒருவேளை மாலை நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா 6 மணிலேருந்து 11:47 வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுக்கலாம். என்னோட சிறப்பான ஒரு சஜஷன் அதாவது ஒரு அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாலை நேரத்தில் செய்கிறத தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா காலையிலையும் ராகு காலத்துலேயும் செய்யும்போது அதற்கான பலன்கள் முழுவதும் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ஒரு முழு பலன் கிடைக்கிற இடத்துல பாதி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் புராண கதைகளிலும் தான் சொல்லப்படுது. காலையிலையும் ராகு காலத்துலேயும் செய்யும்போது முழு பலனையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால தான் மாலை நேரத்தில் செய்கிறத தவிர்க்கவும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். காலையில் நேரத்தில் நீங்கள் செஞ்சாலும் சரி இல்லை ராகு காலத்துலேயும் செஞ்சாலும் சரி,
ஆனால் நீங்கள் அந்த ராகு காலத்தில் செய்யும்போது அந்த கோயிலில் போய் செய்யணும், வீட்டில் வந்து செய்ய முடியாது. அப்போ வீட்டில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் காலையில் செஞ்சுக்கலாம், நான் சொன்ன டயத்தில் நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ வந்து இந்த செய்கிறத சொல்லிட்டேன். அதாவது இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து எப்பயும் போல் ஒரு நாகத்தை வந்து நம்ம வெள்ளியில் அடித்து வச்சுருப்பாங்க, இல்லை செம்பு எதுலேயோ ஒன்று அடித்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் இருந்தால் நீங்கள் வீட்டில் வச்சே செஞ்சுருங்க. இல்லாதவங்க கோயிலுக்கு போய் தான் செய்யணும் அப்படின்னா நாகாத்தா கோயிலுக்கு போயிட்டு புத்தூருக்கு அப்படின்னா நீங்கள் போகலாம். அங்கே போய் நீங்கள் எப்பயும் போல் ஒரு அம்மன் வழிபாட்டுக்கு என்னெல்லாம் பழங்கள் எல்லாமே வச்சு செய்வீங்களோ அதே போல் செய்யுங்க. அதே போல் வந்து பால் எடுத்துகிட்டு போய் மஞ்சள் பால் இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் அம்மனுக்கு வந்து அதை வேண்டிட்டு நீங்கள் வந்து விமோச்சனம் வேண்டிட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. 1 லிட்டரில் செய்யணும், 2 லிட்டரில் செய்யணும் அபிஷேகத்துக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரு 100 ml நீங்கள் பால் எடுத்துகிட்டு போனாலும் அது அபிஷேகம் தான். கோவிலில் போய் செய்கிறது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இல்லை வீட்லேயே செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நாகாத்தை சிலை வச்சுருந்தீங்கன்னா அந்த அடித்து வச்சுருந்தாங்கன்னா அந்த வெள்ளியில் அடித்து வச்சுருப்பாங்கள்ல, நீங்கள் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அம்மன் ஃபோட்டோ வீட்டில் எப்படியும் ஒரு அம்மன் ஃபோட்டோ எப்படியும் இருக்கும். அம்பிகை ஃபோட்டோ, மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும், காமாட்சி அம்மனாக இருக்கட்டும், அம்மன் எந்த ஃபோட்டோ இருந்தாலும் அவங்க அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு மஞ்சள் கலந்து வச்சுட்டு காய்ச்சி வச்சிடணும். அதே போல் வந்து பூப்பழம் எல்லாமே வச்சு நீங்கள் எப்படி தீபம் சூடம் எல்லாமே ஏற்றி எப்படி வழிபடுவீங்களோ அப்படி வழிபட்டு விரதம் இருந்து அதே போல் சாம விமோச்சனம் வேண்டி எங்கள் தடைகளை நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லி நாகதேவதைகளுக்கு நீங்கள் விரதம் இருந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்கிறீங்க. செஞ்சு முடிச்சுட்டு அந்த பால் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த பால் வந்து கால்படாத மரத்துக்கு அடியில் அந்த மணலில் போய் ஊற்றிட்டு வரணும். அது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரமாக இருக்கட்டும், ஆலமரமாக இருக்கட்டும். ஒன்று ஆலமரத்தில் போய் ஊற்றிட்டு வாங்க, இல்லை வேப்ப மரத்தில் ஊற்றுவாங்க. அதுவும் சிமெண்ட் தரையாக இருக்கும்போது அது மேலே ஊற்றாதீங்க. அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற மணலில் ஊற்றணும். அந்த அடியில் இருக்குல்ல வேரோட அடியில் வந்து மண்ணில் ஊற்றணும். மண்ணில் ஊற்றும் போது தான் அதற்கான அந்த பரிகார பூஜை வந்து நிவர்த்தி ஆகுது. அதனால் நீங்கள் மணலில் ஊற்றுங்க. அந்த பாலை கொண்டு போய் வேப்ப மரத்துலேயோ இல்லை ஆலமரத்துலேயோ ஊற்றிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த விரதம் வந்து நிவர்த்தி ஆகுது. காலகஸ்தியில் நீங்கள் என்ன போய் செஞ்சுட்டு வரீங்களோ அதற்கான பலன்கள் அன்றைய நாள் நீங்கள் இந்த நாளில் விரதம் இருந்து செஞ்சிங்கன்னா அந்த பலன் வந்து முழுவதும் அனுபவிப்பீங்க. ஏன்னா பிள்ளைகளுக்காண்டி தாய் தகப்பன் செய்வாங்க, அந்த இது நீங்கள் செய்யலாம் இந்த நாளில். இதை தொடர்ந்து தான் கருட பஞ்சமின்னு வருது, அது மறுநாள். இதை அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். இன்றைய நாள் வந்து நாகச்சதுர்த்தி, அதாவது 8/8/2024 அன்றைக்கி வரக்கூடிய இந்த நாகச்சதுர்த்தி அன்றைக்கி இந்த விரதம் இருந்து வழிபட்டால் நாக சம்பந்தமான அனைத்து தோஷங்களும் நம்மளுக்கு விடுபடும். திருமணம், குழந்தை பாக்கியம், செல்வம், தடைகள், தொழில், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அன்றைய நாள் வந்து நிவர்த்தி அடையும். நாக தேவதைகளோட வரங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். புராணங்களில் சொல்லப்பட்ட இந்த விரத முறையை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து சொல்கிறோம். நீங்கள் இந்த நாளில் வந்து விரதம் இருந்து இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உங்கள் பசங்களுக்கான திருமணம், குழந்தை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். இந்த விரதத்தை வந்து இந்த தடவை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் வந்து தீரும். இதற்கான அந்த மந்திரங்கள் வந்து இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை படித்து பாராயணம் பண்ணுங்கள். படிக்க முடியாதவங்க இந்த பூஜைகளை மட்டும் செய்யுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் படிக்க தெரியுன்றது தெரியாது. ஒரு சில பேர் படிக்க தெரியும், படிக்க தெரியாமல் இருப்பாங்க. அதனால் வந்து இந்த மந்திரம் சொல்லணும்லாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ண முடியுமோ, ஆனால் வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாப விமர்சனம் வேண்டி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலை கொண்டு போய் நீங்கள் மரத்தில் ஊற்றணும். வேண்டாமல் விட்டுறாதீங்க. அதே போல் பூஜை செஞ்சுட்டு எதற்காண்டு நம்ம ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லாமல், அதாவது சாமிக்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்காமல் எதையும் செய்யாதீங்க. பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. அதாவது பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், நாக சிலைக்கு வந்து நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு வேளை நாக சிலை அடித்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கங்க. அந்த இதுலேயே அந்த பாலை வந்து மரத்தில் ஊற்ற தேவையில்லை, அந்த நாகம்மனுக்கே நீங்கள் அபிஷேகம் பண்ணிடலாம். இல்லாத பட்சத்துக்கு தான் நீங்கள் கொண்டு போய் அங்கே போய் ஊற்றிட்டு வரீங்க. ராகு காலத்தில் செஞ்சால் சிறப்பு. கோயிலில் செய்கிறது ராகு காலத்தில் செஞ்சிங்கன்னா மிகவும் சிறப்பு. ராகு காலத்தில் செய்ய முடிஞ்சவங்க ராகு காலத்தில் செஞ்சுருங்க. வீட்டில் செய்கிறவங்க இந்த முறைப்படி செஞ்சுருங்க. இது வந்து நாக சதுர்த்தி விரதத்தை அன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தடைகள் எல்லாமே இதாகும், சாப விமோச்சனமும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.